வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். பாக்ஸோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் 95,000 புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமன மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் இப்போது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆசிரியராகிய நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். நல்ல மாணாக்கர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் உள்ளது. அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்கள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்ற முதலமைச்சர் ரங்கசாமி, இதற்காக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌஹான், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அவங்க இருக்கிற உட்கார்ந்து என்ன பாக்ஸோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த ஒரு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது பள்ளி மாணவிக்கு கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் வயது 20 என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் பாக்ஸோ பிரிவில் வழக்கு பதிந்து தலைமறைவான இஸ்மாயிலை நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. நேற்று மதியம் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கடை வீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் போலீசாரை கூட கண்டு கொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பின் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் 95,000 புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். வில்லியனூரை சேர்ந்த அக்ஷயா, இவர் இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். அதில் இருந்த வாட்ஸ்அப் எண்ணை அக்ஷயா தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைவாய்ப்பு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். இதை நம்பிய அவர் 95,000 அனுப்பி ஏமாந்தார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த பாரதி என்பவரின் கிரெடிட் கார்டிலிருந்து 84,721, மூலக்குளத்தை சேர்ந்த திவாகர் கிரெடிட் கார்டிலிருந்து 38,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் ஒதியஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் 11,000, காட்டேரி குப்பத்தை சேர்ந்த எழிலன் 10,000 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,38,721 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள், இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இன்ஸ்பெக்டர்கள் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும், வரதராஜன் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு, வெளிநாட்டு பதிவகம் பிரிவு, செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டி, ஆடலரசன் ஏனாம் போலீஸ் நிலையம், அனில்குமார் மாஹே போலீஸ் நிலையம், சண்முகம் மாஹே கடலோர போலீஸ் நிலையம், சண்முகம் புதுச்சேரி வெளிநாட்டு பதிவகம் பிரிவு, கார்த்திகேயன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும், சண்முகசுந்தரம் கூடுதல் பொறுப்பாக சட்டப்பிரிவு, ரகுபதி கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் ஒதியஞ்சாலை, பிரபு பாகூர் போலீஸ் நிலையத்திற்கும், நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும், கதிரேசன் திருபுவனை போலீஸ் நிலையத்திற்கும், பிரமோத் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிநாட்டு பதிவகம் பிரிவு, முருகானந்தம் அரியாங்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கும், புனிதராஜ் ஏனாம், ராஜன் ஒதியஞ்சாலை, குமரன் நிரவி, சுரேஷ் கோட்டுச்சேரி, செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் குஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகாயாகம் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் மிருதங்க கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கி மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து நிவர்த்தி செய்தார். இதில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். காலாப்பட்டு, பெரிய கடை, ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை, முத்தியால்பேட்டை ஆகிய போலீஸ் நிலைய சரக்கத்திற்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தனர். பொது அமைப்புகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில அந்தஸ்து வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக பொதுநல அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி இதுவரை 16 முறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது, மத்திய உள்துறை அமைச்சர் எம்பிக்களை சந்தித்து புதுச்சேரி மாநில உரிமைகளை கேட்டு பெறுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். பாக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரியில் போலீசார் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாகிராம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி ரூபாய் 95,000 புதுச்சேரி பெண் இழந்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.